கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் வழக்காடலாமா, ஆர்கியூ பண்ணலாமா, நம்ம செஞ்சது கரெக்ட், நான் சொன்னது கரெக்ட்னு ப்ரூவ் பண்ணலாமா? அந்த சகோதரனோடு வழக்காடுவது குற்றமே. ஏனென்றால் நீங்கள் இருவரும் ஒரே ரத்தம். அந்நியரா இருந்தால் 1,00,000 நீங்க எடுத்துக்கிட்டீங்க இல்லை அப்படின்னு அதற்கான காரணத்தை நீ சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 6:7 சொல்றாரு, நீங்க வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமா இருக்கிறது. அதை செய்யறதை விட நீங்க ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்ளுகிறதில்லை, ஏன் நஷ்டத்தை பொறுத்து கொள்ளுகிறதில்லை? ஏனென்றால் அநியாயமா ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா அதை போய் நீங்க ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அநியாயக்காரர், வேசி மார்க்கத்தார், விக்கிர ஆராதனைக்காரர், விபச்சாரக்காரர், சுய புணர்ச்சிக்காரர், ஆண் புணர்ச்சிக்காரர், திருடர், பொருளாசைக்காரர், வெறியர், உதாசீனர், கொள்ளைக்காரர் யாரும் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிப்பதில்லை. நியாயக்காரரை கர்த்தரிடத்துல விட்டுட்டீங்கன்னா கர்த்தர் அவர்களை பார்த்து கொள்ளுவார். தேவ சமாதானம் உங்களில் இருக்கும். அதுதான் பிலிப்பியர் 4:9 பவுல் சொல்றாரு. இன்னும் சுருக்கமா சொல்ல போனா, நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள், இப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாரா.